ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரோட பாடியும் மறுபடியும் ஸ்வாப் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும், நமக்காக அவன் நிறையா பண்ணியிருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண வரும்போது ஹீரோ திட்டி விட்டுறான், இதில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவளும் சோகமாக இருந்திருப்பா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம ஹீரோ ஜேவை தான் போய் மீட் பண்ணுறான். மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீ எதை பற்றியும் கவலைப்படாதரா, என் அம்மா இறந்து போனதுக்கு காரணம் அந்த கிம்மு தான் அப்படின்னு சொல்லி நான் ஆதாரத்தோடு நிரூபித்தாலும் அவருடைய பொண்ணு சியோவுக்கு நான் எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஜே அந்த விஷப்பறவையை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பான். நீங்க அந்த பறவையை கண்டுபிடிச்சிங்கனாலும் அந்த கிம்முக்கு மட்டும் தண்டனை கொடுங்க, அவருடைய பொண்ணு சியோவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. நம்ம ஹீரோவும் இவன் லவ் பண்ற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதனால நான் அவளை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சந்தோஷத்துல நம்ம ஜேவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டா அவன் போய் சியோவை தான் மீட் பண்றான். அவ பக்கத்துல போயிட்டு பேசலான்னு பார்க்கும்போது அவ கண்டுக்காத மாதிரி அப்படியே அங்கிருந்து போலான்னு பாக்குறா. பட் இருந்தாலும் நம்ம ஜே அப்படியே அவளுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். 2 பேரும் நல்லா ஒரு இடத்துக்கு வராங்க. அதாவது அந்த கார்டன் மாதிரி ஒரு இடம் இருக்கும்ல, ஸோ அங்கே வராங்க. வந்துட்டு நம்ம ஜே அங்கே எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்கிறான். நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரே ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி தான் என் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், என்னாலும் என்னை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க, இப்போ என்ன திடீர்னு இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்போது இதுக்கு முன்னாடி நான் அப்படி சொன்னது உன்னோட நல்லதுக்காக தான், ஏன்னா என்ன அடையணும் அப்படின்றதுக்காக நீ லூசுத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அதனால தான். பட் இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு நீ எனக்கு தான் கிடைக்க போகிற, ஏன்னா ஹீரோ எனக்காக வாக்கு கொடுத்துருக்கான், உன்னோட அப்பா பண்ண தப்பு எல்லாத்தையுமே நிரூபிச்சு அவருக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க போறான், அதனால உனக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத, அதுக்கப்புறம் என்ன நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் என் அப்பாவை நீங்க சாதாரணமா எடை போட்டுறாதீங்க, அவர் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயத்தோட தான் பேசிட்டு இருக்கா அவ அப்பாவை நினைச்சு. கட் பண்ணா இப்ப அடுத்த சீன்ல அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த கிம்முனால ஹீரோயினுக்கு மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் வரலாம், அதனால அதுக்கு முன்னாடி நீ அவ கூட சேர்ந்து ஒரு குழந்தையை பெத்தெடுத்துரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருக்கு. என்ன சொல்றீங்க, அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஏண்டா உனக்கு என்னைக்கிடா கல்யாணம் ஆகும், அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு இவ உன்னுடைய ஃபியான்சின்ற மாதிரி தான் சொல்லி வச்சிருக்கீங்களே தவிர இவளை தான் நீ கல்யாணம் பண்ண போற அப்படின்ற மாதிரி முடிவாக சொல்லி வைக்கவே இல்லை. ஆனால் அந்த கிம்முடைய பொண்ணு சியோவுக்கும் உனக்கும் கல்யாண டேட் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ மறுபடியும் அந்த கிம்முனால ஏதாவது பிரச்சனை வந்துற போது அதுக்கு முன்னாடி அவ கூட சேர்ந்து ஒரு வாரிசை பெற்றெடுக்கிற வழி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேற பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியிலலாம் குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியல, வழக்கத்தை விட ஏன் நம்மளை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த பனிப்பெண்கள்லாம் சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்களுக்கும் ராஜாவுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவளுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் ரூமுக்கு போகும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் வேற கழட்டுவான். இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகுது. அப்புறமேட்டு கிஸ் பண்ணுறதுக்காகலாம் பக்கமாக போகும்போது என்ன பண்ணுறா இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. அப்போ தான் தெரிய வருது இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட கற்பனை. நம்ம ஹீரோ இப்போதைக்கு அதுக்கெல்லாம் தயாராகல போல, அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோயினையும் தூங்க சொல்லும்போது அதானே பார்த்தேன், இவெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சும்மா பக்கமாக தான் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள எதுவும் நடக்காது. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுடைய முதுகில் ஏற்பட்ட அந்த சவுக்கு அடி இருக்குல்ல, அதனால தூங்க முடியாமல் கஷ்டப்படும் போது ஹீரோ அதை பார்த்துட்டு சரி இந்த தைலம்லாம் போய் போடு கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கும்போது ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்படி போயிட்டு அதை தேய்க்கலான்னு பார்க்கும்போது அவளால் முடியல, ஏன்னா அது ஃபுல்லாக முதுகில் ஏற்பட்டிருக்குல்ல. ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோவும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது, எனக்கு என்ன பின்னாடியா கை இருக்குது, நீங்கள் தான் பார்த்து தேய்ச்சி விடணும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் பக்கத்தில் உட்காந்து அதெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான் அந்த மருந்தெல்லாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம சியோவுக்கும் ஹீரோவுக்கும் கல்யாண நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால நம்ம சியோ பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கா. ஸோ இவளுக்கு தெரியும் நம்ம எப்படியும் ஹீரோ கல்யாணம் பண்ண மாட்டோம், ஜேவை தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு. பட் இப்போதைக்கு இவளுடைய அப்பா கிம்முக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சும்மா இந்த கல்யாண பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. கட் பண்ணா இப்போ அடுத்த சீனில் ஊருக்குள்ளலாம் நிறைய பேர் நிறைய விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு விஷப்பறவை இருக்கான், அந்த பறவையோட விஷயத்தை யூஸ் பண்ணி யாராவது ஒருத்தங்களுக்கு நம்ம சாப்பாடோ இல்லைனா ஏதாவது ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. பட் அவங்க இறந்து போனதுக்கு எந்தவித சிம்டம்ஸும் தெரியாது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோவுடைய அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி ஊர் மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அரசல் பொருசலாக பேசிகிட்டு இருக்கும்போது இது நம்ம கிம்மோட காதுக்கும் தெரியுது. அவன் அதை கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டான், இந்த அளவுக்கு மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை பார்த்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்காக அந்த சியோ வந்திருக்கா. ஹீரோவுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தேகமாக இருக்குது, என்னடா இதுக்கு முன்னாடி என்னோட நெஞ்சிலே சுட்ட அந்த பொண்ணு இப்போ கையெல்லாம் ஷேக் பண்ணுறதுக்கு வரா, எனக்கு பயமாக இருக்குதுமா, ஒருவேளை கையை கொடுக்குற சாக்கில் மறுபடியும் ஏதாவது எடுத்து போட்டினா அதான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் ஸ்டார்டிங்கில் தான் தெரியாமல் ஏதோ அப்படிலாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, அதுவும் இல்லாமல் ஜே என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னார்,
சொல்றாரு, என் அப்பா பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஆதாரத்தோட கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நானும் உங்க கூட இருக்கேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் என் மூலமா தேவைப்பட்டாலும் சரி, தயங்காம என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஸோ எப்படியோ இப்போ இவ்வளோ நம்ம பக்கம் வந்துட்டாலே அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கட் பண்ணா இப்போ அடுத்து நைட் ஆகுது. இந்த கிம் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு இடத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான். அப்படியே வீட்டுக்குள்ளலாம் போறான். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இது, அதுக்குள்ளலாம் பூந்து போயிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசியா அண்டர் கிரவுண்டுக்குள்ள ஒரு இடத்துக்கு வரான். ஸோ அங்கே தான் இப்போ அந்த பெரிய தாய் பறவை இருக்குல்ல, அந்த விஷ தாய் பறவை, அதை வந்து அடைச்சி வச்சிருக்கான் போல. அப்போ இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் கேலும் இருப்பா. இப்போ அவளை பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப காண்டாயிருது. உடனே வந்து கழுத்தெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். பைத்தியக்காரத்தனமா ஏன் பண்ணிட்டு இருக்க? அந்த ஸ்னேக் ஹண்டர்ஸை உன்னால நார்மலா கத்தியை வச்சோ இல்ல கண்ணை வச்சோ ஷூட் பண்ணி சாகடிக்க முடியாதா என்ன? எதுக்காக அந்த பறவையோட விஷயத்தை யூஸ் பண்ணி சாகடிச்ச? இப்போ இது மூலமா இந்த ஊர்ல இருக்க மக்கள் நிறைய பேருக்கு அந்த விஷ பறவையை பத்தி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த பறவையை பத்தின விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி எப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருந்தேன் தெரியுமா? இப்போ உன்னால எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவளும் என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு அந்த டைம்ல வேற எதுவும் தெரியல, இதுக்கு மேல நான் கண்டிப்பா இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கு மேலேயும் நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணினு வச்சுக்கோயேன், நான் உன்னையும் சரி உங்க அம்மாவையும் சரி 2 பேருமே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த மாஸ்க் கேலும் கேட்குறா, ஐயா ஒருவேளை அரசர் இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்தாருன்னா நான் என்ன பண்றது அப்படின் போது, ஒருவேளை அவன் இந்த இடத்த கண்டுபிடிக்க வந்தானா நீ அவனையும் கொல்ல தயங்காத அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு போறான். ஸோ அப்படி வெளியே போனதுக்கப்புறம் இந்த குகைக்குள்ள மறுபடியும் வேற யாரும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய கல்லை அப்படியே இறக்குறாங்க. அதனால இந்த குகைக்குள்ள யாராவது ஒருத்தங்க வந்தாலும் வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே ரிட்டர்ன் போயிடுவாங்களே தவிர இதுக்கு பின்னாடி அந்த பறவை இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரிய வராது. ஸோ அதனால தான் இப்படி பிளான் பண்ணி செட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் சும்மா நடைப்பயணம் மாதிரி வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பனிப்பெண்கள்லாம் வந்து துணியை காய போட்டுட்டு இருப்பாங்களா, அப்போ அப்படியே பேச்சு வாக்கில் பேசிட்டு இருக்காங்க. இந்த வேலைக்கார பொண்ணு ஹீரோவுக்கு ராணி ஆக போறாளா என்ன, அவங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தையெல்லாம் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டிமா பேசியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசும்போது ஹீரோயினுக்கு லைட்டாக மூஞ்சே வாடி போயிடுது அதை கேட்ட உடனே. பட் இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காம அவள் அப்படியே சிரிச்ச மெனிக்க மூஞ்ச வச்சுட்டு அங்கிருந்து வந்துடுறா. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நம்ம ஹீரோ வருவான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஆனால் நைட்டு நம்ம ஹீரோ வரவே இல்லை. அவன் எங்கே போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஓ பொண்ணு சொல்லியிருப்பாள்ல, உங்களுக்கு எங்கள் அப்பாவை மாட்டி விடுறதுக்காக என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல. அதனால தான் அவகிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு வேறு ஏதாவது ரகசியமான ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவ்வளோ அந்த இடத்த வந்து சொல்லியிருப்பா. அது பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதியில் இருக்குது. மேபி நம்ம கிம் வந்து இந்த இடத்துல அந்த விஷப்பறவையை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஏன்னா இவருடைய இடத்துல அந்த விஷப்பறவையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கையும் களவுமா அவரை பிடிச்சிடலாம்ல. இந்த மாதிரி ஹீரோவோட அம்மாவுக்கு அந்த விஷயத்தை கொடுத்தது வந்து ஹீரோவோட முன்னாள் மனைவி கிடையாது, அது இந்த கிம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அந்த விஷப்பறவை அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம ஷின்னு, அந்த குண்ட் அசிஸ்டன்ட், அப்புறம் நம்ம ஹீரோ, இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த குகைக்குள்ளே போகிறாங்க. இப்படி அவங்க போகும்போது வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இதை அந்த மாஸ்க் கேலும் பார்த்துட்டு தான் இருக்கா. அதுவும் இல்லாமல் இவங்க கையோட பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பறவையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இந்த குட்டி பறவைக்கு அதோட அம்மா பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபீல் பண்ண முடியும் போல. ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் சிக்னல் கொடுக்கும் அதோட அம்மா இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இதையும் கையோட எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே முட்டு சந்து மட்டும் தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த கிம் தான் வந்து முன்னாடி ஒரு கல்லை போட்டு வச்சிருப்பான், இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இடம் வந்து அவங்க பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இப்போ இவங்களுக்கு வழி இல்லாததுனால இங்கேயே நிற்கிறாங்க. ஆனால் இந்த சின்ன விஷப்பறவை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்குது, அதோட அம்மா இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துது. இதை பார்க்கும்போது இவங்களுக்கும் தோணுது இதுக்கு பின்னாடி இடமே இல்லாமல் இந்த சின்ன பறவை எதுக்காக கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கே செக் பண்ணிகிட்டே இருக்காங்க, வேற ஏதாவது இந்த பக்கம் வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம ஹீரோ காதெல்லாம் வச்சு கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ சங்கிலி சவுண்ட்லாம் கேட்குது. ஏய் உள்ள நிச்சயமா ஒரு ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன், பரவ சங்கிலி சவுண்ட்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த குண்ட் அசிஸ்டன்ட் தான் கையில் இந்த சங்கிலி மாதிரிலாம் ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும்ல அதை வச்சுட்டு இருக்கான். டேய் இதே எதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒரு பயத்தில் தான், அந்த பறவை வந்துச்சுன்னா இதை வச்சு அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, அட கன்றாவிய டேய் இது அந்த பறவையோட ரெக்க சைஸ் கூட இருக்காதுடா, அந்த பறவை ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இது இதோட பெருசாக இருக்குமா, ஐயோ நான் ஏதோ இந்த குட்டி பறவை மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோவோட இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ திங்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல ஒரு ரிங் இருக்கிறத பார்க்குறா. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட முன்னாள் மனைவி போட்டிருப்பாள்ல, அதாவது அதுவும் இவளே தான். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு முகம் தெரியாத ஒரு டெட் பாடியாக ஆற்றுலேருந்து எடுத்து அதோட கையில் பார்த்தீங்கன்னா ரிங்கெல்லாம் போட்டு விட்டுருப்பாங்கல்ல. ஸோ அந்த ரிங் நம்ம ஹீரோவும் எடுத்து வச்சிருப்பான் போல, இது என் மனைவியோட ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் நம்ம ஹீரோயின் பார்க்குறா. இதை பார்க்கும்போது அவளுக்கு அவளுடைய ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதாவது அவள் கனவுல நினச்சிருப்பாள்ல அவளுடைய கையிலேருந்து இந்த ரிங்கை யாரோ எடுக்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. பட் இருந்தாலும் இப்போ இந்த ரிங் என்னோடது கிடையாது, அவனுடைய முன்னாள் மனைவியோட தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே போகிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே வந்து பார்க்கும்போது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஹீரோயின் இங்கே வந்து இந்த ரிங்கெல்லாம் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் அந்த குண்ட் அசிஸ்டன்ட் கிட்டையும் கேட்குறா, ஏய் இப்போ ஹீரோயின் எங்கடா இருக்கா அப்படின் போது, அவங்க இப்போ அந்த விஷப்பறவையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க அப்படின் போது உடனே நம்ம ஹீரோவும் ஐயோ அவள் எதுக்காக அதை பார்க்க போனா அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அந்த கூண்டுக்கு போய் பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினே ஆளை காணோம். டேய் இவங்க வரலடா, எங்கடா போயிருப்பாப்போ அப்படின்னு சொல்லும்போது, தெரியலையே அரசே
குவார்டர்ஸே ஒருவேளை வந்துட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லும்போது டேய் ஏன்டா அப்படி உளறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். பட் அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மறுபடியும் சோக கடலில் மூழ்கிட்டு இருக்கா. இந்த அரசர் எதுக்காக இப்போ வரைக்கும் அவருடைய இறந்து போன மனைவியோட ரிங்கை வச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு இப்போ வரைக்கும் அவர் பழைய மனைவியோட நினப்பு தான் இருக்குது போல, என் நினப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மறுபடியும் இப்படி சோகமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த குண்டு அசிஸ்டண்ட்டை திட்டிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு எலி போகிறத நம்ம ஹீரோ பார்க்குறான். அது பார்த்தீங்கன்னா ஒரு சந்துக்குள்ளே ஓடுது. இதே மாதிரி ஒரு எலி தானே நம்ம அந்த இடத்துலையும் பார்த்தோம், அப்படின்னா அங்கேயும் இதே மாதிரி ஒரு சந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா அந்த குகையில் நம்ம நல்லா இன்னொரு டைம் போய் செக் பண்ணி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அகைன் அங்கே போகிறாங்க. இவங்க நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்த எலி ஒரு சந்துக்குள்ளே போகுது. இந்த சந்து சின்னதாக இல்லை பெருசாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி எடுத்து உள்ளே விட்டு பார்க்குறான். பார்த்தா அது ரொம்ப தூரம் போகுது. டேய் இந்த பக்கம் ஒரு ரூமே இருக்குதுடா, இந்த சுத்தியில் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவனோட ஆட்களை வச்சு அதை உடைக்க சொல்கிறான். ஆனால் அவங்களால சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே வாங்கிட்டு 2 அடி கும்முன்னு போட்டு அடிக்கிறான். பார்த்தா அந்த கல் மொத்தமும் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருது. ஸோ இந்த பக்கம் இவங்க அப்படியே வராங்க. அவ்வளோதான், கடைசியான ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து அந்த விஷப்பறவையை கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த மாஸ்க் கேர்ள் இருக்கா. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்த உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய வெடி மருந்து இருக்கும், அதை அப்படியே பற்ற வச்சுட்டு அங்கேருந்து ஓடி போகிறா. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம ஆளுங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அவளை பிடிக்கிறதா இல்லை அதை அமர்த்துறதானே தெரியல. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம இதை போய் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடி வந்து அவனுடைய வாழை வச்சு அந்த திரியை பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணிடுறான். அதனால அந்த வெடிபொருள் எதுவுமே வெடிக்கல. பட் அந்த நேரம்னு பார்த்து உள்ளே இருந்த அந்த விஷப்பறவை பார்த்தீங்கன்னா வெளியில் தப்பிச்சு ஓடுது. அதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அது அங்கேருந்து பறந்து போயிடுது. பட் இருந்தாலும் இந்த இடத்த அந்த கிம் வந்து விஷப்பறவையை வளர்க்கறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிய வந்துச்சுன்னா இந்த இடமும் ஒரு எவிடன்ஸ் ஆயிரும்ல. அதனால அந்த மாஸ்க் மேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த வெடிபொருளை பற்ற வச்சிட்டான் போல. இப்போ அந்த இடமே மொத்தமாக வெடிச்சு செதறிடுது. அந்த இடமே ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவங்களால உள்ளேயும் போக முடியாது. ஐயோ என்ன பண்ணுறது, இந்த இடமும் இப்படி இடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த கிம்மை கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த விஷப்பறவையை உயிரோட பிடிக்கணும். அதை பிடிச்சா மட்டும் தான் அதை வாங்கினது அவன் சொல்லி நிரூபிச்சு அதுக்கப்புறம் என்னோட அம்மாவை கொண்டதுக்கு அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இங்கே யோசிச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த தாய் பறவை பார்த்தீங்கன்னா அதோட குட்டி பறவை தான் தேடி பறந்துருக்கும். ஸோ அப்படின்னா அது அரண்மனைக்கு தான் போயிருக்கும். நம்ம சீக்கிரமாக அதை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பறவை பறந்து போகிறத ஊரில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. கிம்மும் பார்க்குறான். அது மூலமாகவே இவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஹீரோ நம்மளோட இடத்துக்குலாம் போயிட்டான் போல அப்படின்ட்டு. இப்போ இந்த மக்கள் எல்லாருமே இந்த பறவையை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது இப்போ அரண்மனைக்குள்ளேயும் வருது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அதோட முழு உருவத்தையும் காட்டுறாங்க. அது பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி அப்புறம் ஹீரோயின் மற்ற பணிப்பெண்கள்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இதை பார்த்து ஷாக்கிங்கில் இருக்கும்போது ஹீரோயினுக்கும் அப்போ தான் தெரிய வருது இதுதான் அந்த விஷப்பறவையா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா அந்த நேரத்தில் அங்கே இருந்த காவலாளிகள் எல்லாருமே அவங்களுக்கு பாதுகாப்பாக முன்னாடி வந்து நிற்பாங்க. பட் இருந்தாலும் அந்த விஷப்பறவை பார்த்தீங்கன்னா அதோட காலை வச்சு ஒருத்தனை நசுக்கி சாகடிக்குது. அப்படி நசுக்கும் போது அந்த காலிலிருந்து வரக்கூடிய விஷயத்தினால கூட அந்த காவலாளி நுரத்தள்ளி சாகுறான். ஸோ இந்த அளவுக்கு இது விஷயம் அதிகமாக இருக்கே, இது வந்து நம்ம மேலே டச் ஆனாலே நம்ம வந்து ஏதாவது செத்து போயிடுவோம் போல அப்படின்னு நினச்சிட்டு இவங்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வர ஆரம்பிக்குது. என்னன்னா இந்த பறவையை நம்ம உயிரோட பிடிச்சோம் அப்படின்னா இது மூலமாக அந்த கிம்மை மாட்டி விடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும்ல. ஸோ இதுக்காக தான் ஹீரோவும் இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அவனுக்கு உதவுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க காவலாளிகள் எல்லாருமே உடனே அங்கேருந்து போக சொல்றா. இவன் என்ன பிளான் பண்ண காத்திருக்கான்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனுடைய ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு அவசர அவசரமாக அரண்மனைக்குள்ளே வரான். அங்கே இருக்க எல்லாருமே பதட்டத்தோடு ஓடுறது பார்க்கும்போது இவனுக்கும் ரொம்ப பயமாக இருக்குது, ஹீரோயினுக்கும் ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த குட்டி விஷப்பறவையை தூக்கிக்கிட்டு அவள் பாட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த பறவையை நம்ம உயிரோட பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்தில் போய் மாட்டிக்கிறா. அந்த அம்மா பறவையும் உள்ளே வந்துருச்சு. அதோட மூக்கும் பக்கத்தில் எட்டிருச்சு. அவ்வளோதான், அது கொத்தி நம்ம ஹீரோயின் சாக போகிறா அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டான நேரத்தில் அங்கிருந்த சில காவலாளிகள் அந்த பறவையை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினும் அங்கே தப்பிச்சு போகும்போது அங்க போற வழியிலே கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த தாய் பறவை அந்த சிப்பாய்களையும் அடிச்சு போட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோயினையும் கொத்துறதுக்காக வந்துட்டு இருக்குது. அப்ப சடனா மறுபடியும் காவலாளிகள் நெருப்பம்பெல்லாம் வச்சு அதை குத்தி சாகடிக்க ட்ரை பண்றாங்க. பட் இருந்தாலும் அந்த பறவை அதில் கூட சாகிற மாதிரி தெரியல, எல்லாருமே போட்டு பொழந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு அகைன் ஹீரோயின் பறவையை தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கா. இந்த பைத்தியக்காரி அந்த பறவையை வச்சு என்னதான் பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா இவளால இன்னும் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, சிப்பாய்கள் எல்லாருமே. இப்படி ஓடிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பறவை யாரோ பிடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ, குண்டு அசிஸ்டன்ட், ஷின்னு இவங்க எல்லாருமே சேர்ந்து கரெக்டாக ஈட்டியை வச்சு குத்தி அந்த பறவையை கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ கோவத்தோட வந்து கத்த ஆரம்பிக்கிறான். நீ என்ன மென்டல் ஆடி, இதை எதுக்காக எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கிற? இல்லை நீங்கள் இதை உயிரோட பிடிச்சா தானே அந்த கிம்மை மாட்டி விட முடியும், அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக நீ இப்படி தான் உன் உயிரே பணி வைப்பியா என்ன? இதுக்குள்ளே வராதுன்னு சொல்லி நான் முன்னே உன்னை திட்டினா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் என்ன பேசுறதுனே தெரியல. கண்ணிலேருந்து வேற தண்ணியாக ஊற்றிட்டு இருக்குது. இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக இந்த பக்கம்
அப்போ வேற பாத்தீங்கன்னா அந்த பறவை அவங்க எல்லாரையும் தட்டி விட்டுட்டு ஹீரோயினை தேடி வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவ கையில தானே அந்த சின்ன பறவை இருக்குது. சடனா அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் இதுக்கு மேலேயும் இதை உயிரோட பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கீழே அந்த அம்பை உரசியா அந்த நெருப்பம்பா மாத்துறான். அதுக்கப்புறம் அந்த நெருப்பம்பை அப்படியே அந்த பறவையோட கழுத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த விஷம் எல்லாமே தங்கியிருக்கும். ஸோ அதில் விடும்போது இந்த விஷப்பறவையும் அங்கேயே எரிஞ்சு சாம்பலா போகுது. ஸோ இந்த பறவையோட விஷயத்துல நெருப்பு பட்டுச்சுன்னா அது எரிஞ்சிரும் அப்படின்றது நம்ம ஹீரோக்கு எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி அந்த பறவையை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு புக்ல கொடுத்துருப்பான்ல, அதை பார்த்து தான் நம்ம ஹீரோ தெரிஞ்சிருப்பான். அதனால தான் இப்போ கரெக்டாக அதை யூஸ் பண்ணி இந்த பறவையையும் கொண்டுட்டான். ஸோ ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சு போச்சு. ஐயோ என்னால தான் இப்போ இதை சாகடிச்சிட்டாங்க, அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சா, இதுக்கு மேலே அந்த கிம்மை மாட்டி விட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனுடைய மனைவியோட சமாதிக்கு போகிறான். அங்கே போயிட்டு அவகிட்ட ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அந்த ஆற்றுலேருந்து எடுத்த டெட் பாடி அவள் மனைவியே கிடையாது அப்படின்றது நமக்கு தெரியும், பட் இவனுக்கு தெரியல. இப்போ அந்த சமாதிக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு என்ன மன்னிச்சிருமா, உன் சாவில் என்னால் நியாயத்தை வாங்கி கொடுக்க முடியல, என்னோட அம்மாவை கொன்னது நீ கிடையாது அந்த கிம்மு தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு இப்போ என்கிட்ட எந்தவித ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அந்த சமாதிக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு. அப்படியே அவளுடைய ரிங்கையும் அங்கே வைக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா, எல்லாமே என்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதறிட்டு இருந்தவ அங்கேயே படுக்கவும் செஞ்சிடறா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் கண் முழிச்சு பார்க்கும்போது ஹீரோட மடியில் தூங்கிட்டு இருக்கா. அப்போ உடனே எந்திரிச்சிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது எதுக்காக மன்னிப்பு கேட்குறா, இல்லை நீங்கள் அந்த விஷப்பறவையை உயிரோட பிடிச்சிருப்பீங்கல்ல, நான் நடுவில் வந்து தலையிட்டதுனால தானே இப்போ அதை சாகடிக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லை விடு, அதெல்லாம் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்றது இருந்திருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்கு. அதுவும் இல்லாமல் குற்றவாளி என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மாட்ட தானே செய்வான், இன்னும் எவ்வளோ நாள் தான் அவன் இப்படி ஓட போகிறான், என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அவன் மாட்டி தான் ஆவான், நீ இதை பற்றியும் கவலைப்படாத, நீ எந்த தப்பும் இதில் பண்ணலை, தயவு செஞ்சு அழுகாத, எனக்காக நீ கஷ்டப்பட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன் உயிரே பணவி வச்சு அந்த உயிரோட பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ண வரான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் எனக்கும் தான், நான் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் எனக்கும் தான் அப்படி தோணுது, நானும் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படி கிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் அவங்களுடைய மனசை விட்டு ஓப்பனாக ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. கரெக்டாக இந்த நேரத்தில் இவங்களுடைய அந்த விதியின் பூ இருக்குது பார்த்தீங்களா, அது கூட கொஞ்சம் ரெட்டாகவும் கொஞ்சம் ஒயிட்டாகவும் இருந்திருக்கும். இப்போது அது முழுமையாக ரெட்டாக மாறுது, அதாவது இவங்க ரெண்டு பேரும் முழுமையாக இணைய போகிறாங்க அப்படின்றது அதுக்கான அர்த்தம். அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நைட் அப்படியே ஒன்றா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பக்கமாக இழுத்து கட்டிலாம் பிடிப்பான். ஹீரோயினுக்கு அப்படியே பயங்கரமாக பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறகுது. ஐயோ இதுக்காக தானே நான் இத்தனை நாளாக காத்து நின்றேன் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோவும் இன்னும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் வேற பேசுகிறான். நீ இதை பற்றியும் கவலைப்படாத, என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக பேசுகிறான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் தூங்க அடுத்த சீனில் கிம்மை காட்டுறாங்க. அந்த பறவை எரிஞ்சு போன இடத்துல வந்துட்டு இருக்கான். ஸோ இங்கே என்ன நடந்துச்சு, இதை எப்படி எரிச்சாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே அங்கே இருக்க அவனுடைய ஆட்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்போ அது மூலமாக நம்ம ஹீரோ தான் இதை வந்து அம்பு விட்டு கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றது அவனுக்கு தெரிய வருது. ஸோ அந்த குட்டி பறவை மட்டும் தான் இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கும். அதை வச்சு என்ன அவங்க பிடிக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நான் வாங்கினது இந்த பெரிய பறவை மட்டும் தானே, இதை வச்சு வேணா என்ன பிடிக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ இதுவே இறந்து போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் மாட்ட மாட்டேன் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சந்தோஷமாக போயிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் இந்த பறவை இறந்து போனது அவனுக்கு வருத்தம் தான். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க அந்த அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக வெயில் வேற வந்து அவள் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி தெரியுது. இதனால அவள் கண் முடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கையெல்லாம் வச்சு மறைக்கிறான். கடைசியில் அதெல்லாம் வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் சைடில் எடுத்து வச்சு மறைச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த நேரத்தில் வெளியில் பார்த்தீங்கன்னா டருன்னு ஏதோ சவுண்டு கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா வெளியில தான் நம்ம குண்டு அசிஸ்டன்ட் வேற கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு டே தம்பி கொஞ்சம் தள்ளி போய் தூங்கினா நல்லா இருக்கும், ராணி வேற உள்ள தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது அவங்க அதுக்குள்ள ராணியெல்லாம் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் உள்ள தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கற்பனை வருது. அது என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவுடைய இறந்து போன மனைவி இருக்கால, அதாவது நம்ம ஹீரோயினோட முன்னாடி ஜென்மம், ஓகேவா. ஸோ அவ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு விஷம் வச்சு சாகடிச்சதா எல்லாருமே சொல்லி அவளுக்கும் விஷம் வச்சு சாகடிச்சாங்கல்ல. ஸோ ஆக்சுவலாக அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இருந்த நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி தான் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவோட அம்மா அப்படியே ரத்த வாந்தி எடுத்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ இதனால தான் நம்ம ஹீரோவோட அம்மாவை அந்த டைமில் இருந்து நம்ம ஹீரோயின் கொலை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவன் மேலே பழி போட்டிருப்பாங்க. பட் நமக்கு தெரியும் ஆக்சுவலாக அன்னைக்கு அந்த பறவையோட விஷத்தை அன்னைக்கு அந்த காஃபியில் கலந்து அவங்களை சாகடிச்சது கிம்மு தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்னைக்கு ஆதாரங்கள் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு எதிராக இருந்ததுனால அவளுக்கு பனிஷ்மெண்ட்டாக விஷம் கொடுத்து சாகடிச்சிருக்காங்க போல. ஸோ இதெல்லாமே யோசிச்சு பார்க்கும்போது இவளுக்கு ஒன்றுமே புரியல. இந்த மெமரிஸ்லாம் எனக்கு ஏன் வருது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெனாத்திக்கிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோயினோட முன்னாடி ஜென்மம் தானே அது. ஸோ அதனால தான் இந்த மெமரிஸ்லாம் அவளுக்கு தோணுது போல. அப்போ அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறா, அங்கே கொடை இருக்குது. இதை யார் வச்சது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோ தான் வந்து இவளுக்கு வெயில் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருப்பான். ஸோ இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பா. இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் மந்திரிங்க எல்லாருமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசிட்டு இருக்கான். என்னன்னா நேற்று நான் கொலை பண்ணல, அந்த பறவையோட விஷத்தை யூஸ் பண்ணி தான் என்னோட அம்மாவை பல வருஷத்துக்கு முன்னாடி சாகடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னோட முன்னாள் மனைவி கிடையாது, இந்த பறவையை யார் வளர்த்தாங்களோ அவங்க தான். அது யாருன்னு சொல்லி நான் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு பறவை இறந்து போயிருக்கு. ஸோ
இப்படி ஒரு துக்கமான விஷயம் நடக்கும்போது எப்படி ஒரு நல்ல காரியத்தை உடனே நடத்துறது, அதனால கொஞ்ச நாள் நம்ம என்னோட கல்யாணத்தை ஒத்தி வச்சிடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிம்மை பார்த்தே பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம கிம்மும் காண்டில் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவன் வர வர நம்ம பேச்சை கேட்காம தனியாக நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி தெரியுது, இவனை நம்ம பேச்சை கேட்க வைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் வேணும்னு தான் அவரை காண்டி ஏற்றணும் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜே கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ பேசாமல் அவருடைய பொண்ணு சியோவை கூட்டிகிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறா, நான் இந்த கல்யாணத்தை இப்போதைக்கு நிறுத்திருக்கேன், பட் எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் மறுபடியும் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணதான் நினைப்பான் அந்த கிம். ஸோ அதுக்கு முன்னாடி நீ வந்து அவருடைய பொண்ணு சியோவை கூட்டிகிட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லும்போது ஓகே நான் பார்த்துக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கடுத்து ஜே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சியோ கிட்ட காட்டுறான். அது ஏதோ பெரிய ஹேர்பின் மாதிரி இருக்கு. அப்புறம் அவளுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நீ அதை பற்றியும் கவலைப்படாத, நம்ம 2 பேரும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவோம், மறுபடியும் அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணாரு அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஓடி போயாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். இது கேட்கும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச ஒரு ஷூவை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிசைனையும் பார்த்தீங்கன்னா அவனே வரைஞ்சு காட்டுறான். இந்த மாதிரி ஒரு டிசைன் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அவனுடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்ன ராஜா இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு பூவோட டிசைன்ரா, இந்த டிசைனை போட்ட ஒரு 100 ஷூவை எனக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். ஸோ இப்படி ஒரு பக்கம் பண்ணும்போது இன்னொரு பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. இவ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொடையை வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டுலாம் இருக்கா. ராஜா எனக்காக ரொம்ப அக்கறையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் கூடிய சீக்கிரமாக ஹீரோவை கல்யாணம் பண்ண போகிற சந்தோஷத்தில் இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.